நீங்க வேற எந்த ஆயத்தத்தை செய்தாலும் அது எல்லாமே உபயோகம் இல்லாமல் போகக்கூடிய நிலை வரும். இந்த ஆயத்தம் ஒரு அடிப்படையான ஆயத்தம். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்தோட மட்டும்தான் உட்கார்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அடிக்ஷன். நான் பல நேரத்தில் பார்த்திருக்கேன் இந்த வயதானவர்களை. டிவி இல்லாம இருக்க முடியாது, இல்ல ரேடியோ இல்லாம இருக்க முடியாது, இல்ல மியூசிக் இல்லாம இருக்க முடியாது, எதுவுமே வேலை செய்யல, கரண்ட் ஆஃப் ஆயிருச்சுன்னா கூட அந்த பழைய இந்து நியூஸ் பேப்பரை வச்சுட்டு கண்ணாடி வச்சு படிச்சுட்டு இருப்பார்கள். ஏன்னா எதுவும் இல்லாம இருக்க முடியாது, வெறுமையா இருக்கு. அப்படிலாம் யாரையாவது பிடிச்சி உட்காந்துட்டு பழம்பெருமை பேசிட்டு இருக்காரு. 1962 நான் ஆர்மியில இருந்தப்போ இந்த பேர என்ன சொல்லுவான், பாட்டி இந்த கதையை நீ 300 தரம் எனக்கு சொல்லிட்ட, தாத்தா இந்த கதையை நான் 300 தரம் கேட்டுட்டேன், நீ சொல்ல வேண்டாம் நானே சொல்றேன் கேளு. ஏதாவது ஒரு பொருளை சாராமல், ஏதாவது ஒன்றை சார்ந்திராமல் சில மணி நேரங்களாவது நமக்குள்ளேயே அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய சாத்தியம், இதுதான் அடிமை. போதைத்தன்மை இல்லாமல் இருத்தல். உங்களால உங்களோட 2 மணி நேரம் உட்கார முடியலன்னா நீங்களும் ஏதோ ஒரு போதைக்கு அடிமை. ஒருவேளை மதுவாறு இல்லாம இருக்கலாம், இல்ல சாராயமா இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒண்ணு டிவி கோயில் ஏதாவது ஒரு புலனுக்கு அடிமை. அதனால அடிமைத்தன்மை இல்லாதிருத்தல். இதை தாண்டி இந்த துக்கம் உள் திரும்பி நாம் உணர்ந்தால்தான் அழியும் நினைச்சு திரும்புறவர்கள் தான் தேடுதல் உடையவர்கள், ஆன்மீக தேடுதல் உடையவர்கள். யார் தன்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் தெளிவான கருத்தோடு வாழுகிறார்களோ, தானும் இடர்படாமல் உலகத்தையும் இடர்படுத்தாமல், இது ஒரு ஆழமான வாழ்க்கையே மாற்றக்கூடிய சத்தியம். இன்றிலிருந்து முடிவு பண்ணுங்க, உலகம் என்னை இடர்படுத்த விடமாட்டேன், நானும் உலகத்தை இடர்படுத்த மாட்டேன். இது ஒரு அருமையான ஒரு மன அமைப்பு. இந்த உலகத்திலே இருக்கிற எந்த ஜீவனுக்கும் நான் போட்டியாளன் அல்ல. அதே போல் உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவனும் எனக்கு போட்டியாளன் அல்ல. இந்த மூடத்தனமான ஓட்டத்திலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்கின்றேன். நான் உலகை இடர்படுத்த மாட்டேன், உலகு என்னை இடர்படுத்த விடமாட்டேன். ஒண்ணும் இல்லை, இந்த சத்தியத்தை உங்களுக்குள் யோசிக்க துவங்கினாலே பெரிய விடுதலை. இதை யோசிக்க வாழ்க்கையிலே வாழத் துவங்குவது 2வது பட்சம். இதை யோசிக்க துவங்கினாலே மிகப்பெரிய விடுதலை. மனம் இனிமைத்தன்மைக்குள் நுழையும். இந்த மன அமைப்போடு எவன் உலகை இடர்படுத்தாமல் உலகாலே இடர்படாமல் இருக்கிறானோ அவன் எனக்கு பிரியமானவன். பகவான் நேரடியாக சத்தியத்தை உரைக்கின்றார். இறைவனுக்கே பிரியமானவனாக வாழ்வது அப்படிங்கிறது ஞானத்தை விட உயர்ந்தது. ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு, ஞானத்தை விட ஒரு அவதார புருஷனை சுற்றி வாழ்வது உயர்ந்தது. ஏன்னா ஞானம் அடைஞ்சா கூட நமக்கே அந்த பொறுப்பு வந்துடும். ஆனா ஒரு அவதார புருஷனை சுற்றி வாழ்வதுங்கிறது ஞானத்தோட எல்லா ஆனந்தத்தையும் வாழறது, ஆனா பொறுப்பு இல்லாம இருக்கிறது. ஞானம் அடைஞ்சிங்கன்னா அதோட ஆனந்தமும் வரும், பொறுப்பும் வந்துடும். இது எப்படின்னா ஞானத்தோட ஆனந்தம் இருக்கும், ஆனா பொறுப்பு இருக்காது. அதனால ஒரு அவதார புருஷனை சுற்றி வாழ்வது ஞானத்தை அடைவதை விட உயர்ந்தது. ரொம்ப அருமையான ஒரு சத்தியம். யார் உலகாலே இடர்படாமல், உலக உங்களை இடர்படுத்தாமல் நீங்கள் இருந்தீர்களானால் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கிருஷ்ணனை சுற்றி வாழ்கிறீர்கள், கிருஷ்ணன் உங்களை சுற்றி வாழுகின்றான். ஏன்னா அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கார். அவருடைய சத்தியங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது, இன்றும் அவை சத்தியம். இதை தாண்டி இந்த சத்தியங்களை வாழுகின்ற பிரியமானவனாக வாழுவதற்கான
அதிநுட்பமான சில ரகசியங்களை அடுத்த சூத்திரங்களில் சொல்கின்றார். அடுத்த சூத்திரங்கள் அத்யாத்மஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா ஏயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாம்ருதமஸ்னுதே அநாதிமத்பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்யதே. அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தம் அஞ்ஞானம் யததோன்யதா ஞேயம் யத்த பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாம்ருதமஸ்னுதே அநாதிமத்பரம் பிரம்ம ந சத்தாச சதுச்யதே. சத் தன்னாசதுச்சதே. ஆத்ம ஞானத்தில் நிலைபேறு, உண்மை பொருள் ஆராய்ச்சி இவை யாவும் ஞானமாம். இவற்றிற்கு அந்நியமானவை அஞ்ஞானம். அறியத்தக்கது எது? எதையறிந்து ஒருவன் சாகாத்தன்மை எய்துகிறானோ அதை பார்த்து ஆதியில்லாத அந்த பிரம்மம் உளது இலது என சொல்ல முடியாதது அதற்குள்ளே நிலை பெறுவோமாக. இனிமையான ஒரு சத்தியம். கிருஷ்ணன் அறுதியாக நமக்கு சொல்ல விரும்புகின்ற சத்தியம் இந்த சத்தியம். என்ன சொல்ல வர்றாருன்னா, எது சரி எது தவறு, எது நிலையானது எது நிலையில்லாதது என்பதை ஆழ்ந்து ஆழ்ந்து உணர்ந்து உணர்ந்து பாருங்கள் போதும். வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீங்க கேட்ட எல்லா சத்தியங்களையும் மனதிற்குள்ளே பாவனை செய்து பாருங்கள். ஆஹா, கிருஷ்ணனுக்கு இனிமையான ஒருவனாக நான் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் வெளியிலிருந்து எனக்கு துக்கம் வருது, நான் எப்ப துக்கத்தை வெளியில கொடுக்கிறேன், அதையெல்லாம் சரி செய்து கொள்வது. நல்லா புரிஞ்சுங்க. சரி செய்து கொள்வது கூட இரண்டாவது பட்சம். சரி செய்து கொள்வதை பற்றி ஆழ்ந்து உணர்ந்து பார்த்தாலே போதும், ஆழ்ந்து பாவனை செய்து பார்த்தாலே போதும். மனிதன் தான் காணுகின்ற மிக உயர்ந்த கற்பனைகளை ஒட்டித்தான் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றான். உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் காணப்படுகிற கற்பனைகளை சார்ந்துதான் உங்கள் செயல்கள் தானாகவே அமைகின்றது. அதனால இந்த சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொண்டு எப்படி நான் உலகால் இடர்படாதிருப்பேன், உலகை இடர்படுத்தாமல் இருப்பேன், இந்த கருத்துக்கள் இந்த சத்தியங்களை உங்களுடைய கற்பனைக்குள்ளே கொண்டு வாருங்கள். இப்ப நான் எங்கெங்கெல்லாம் இடர்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்ப எங்கெங்கெல்லாம் இடர்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்து அங்கெல்லாம் இடர்படாமல் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அங்கெல்லாம் இடர்படுத்தாமல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்களே இந்த ஆழ்ந்த பாவனைக்குள் முழுகுங்கள், சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். சில வினாடிகளாவது ஒதுக்கி இந்த சத்தியங்களை உள்வாங்கிய வாழ்க்கை எனக்குள் மலருமானால் எப்படி இருக்கும்? ஜீவன் முக்த தியானம் செய்யுங்கள், ஜீவன் முக்த கனவை காணுங்கள். நீங்கள் கனவுகளை தாண்டிய நிலைக்குள் சென்று விடுவீர்கள். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. ஒரு மனிதன் ஜீவன் முக்த கனவுகளை காண்பது ஜீவன் முக்த தன்மையை நோக்கி இயற்கையிலேயே அவனை எடுத்துச் சென்று விடும். ஏன்னா எந்த கனவுகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் காண்கிறீர்களோ அதை நோக்கி உங்கள் மனமும் உடலும் தானாகவே செல்ல துவங்கிவிடும். மிக உயர்ந்த கனவுகளாக நீங்கள் உருவாக்குபவை, நினைத்து பார்ப்பவை, அனுபவிப்பவை உங்கள் செயலையும் சொல்லையும்
வழிநடத்த துவங்கிவிடும். இங்க ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு, ஆத்ம ஞானத்தில் நிலை பெறு, உண்மை பொருள் ஆராய்ச்சி இவை யாவும் ஞானம். ஆத்ம ஞானத்தில் நிலை பெறு அப்படின்னா என்னன்னா, மீண்டும் 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 வாழ்க்கையில எந்த சூழ்நிலையினால துக்கம் பொங்கினாலும் உங்களுக்குள் இருக்கும் அமைதித்தன்மைக்குள் வந்து நிலை பெற்று விடுதல். எப்பேற்பட்ட உணர்ச்சி சுனாமி அடிச்சாலும் உங்களுக்குள்ள அந்த அமைதியை உங்களுக்கு எடுத்துட்டு வந்துக்கிறது. அரை மணி நேரத்துக்குள்ள அந்த அமைதிக்குள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ஜீவன் முக்தர்கள், வேற ஒண்ணுமே இல்லை. எப்பேற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு நடந்தாலும் அரை மணி நேரத்திற்குள் உங்களை நீங்களே மீட்டெடுத்து வந்து அமைதிக்குள் வைத்துக் கொள்ள முடியுமானால், ஆத்ம ஞானத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள். கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஆத்ம ஞானத்தில் நிலை பெறு. அது நடக்கிற வரைக்கும் உண்மை பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்து மனதை கொண்டு வருதல். இது ரெண்டே ரெண்டு தான் சொல்றார். ஒண்ணு, நாள் முழுவதும் உங்களுக்குள் இருக்கின்ற அமைதியில், உங்களை பற்றிய தெளிவான அமைதியில் நிலை பெற்றிருங்கள். அந்த நிலை பேறு விலகி போய் மனம் துக்கத்தில் அலைஞ்சுதுன்னா, துக்கத்தில் சிக்கிருச்சுன்னா, அதிலிருந்து அதை மீண்டும் எடுத்து வந்து திரும்பவும் அமைதிக்குள் கொண்டு வந்து நிறுத்துங்கள். உண்மை பொருள் என்ன அப்படின்ற ஆராய்ச்சியின் மூலமாக மனதை மீண்டும் எடுத்து வந்து அமைதிக்குள் நிறுத்துங்கள். இந்த ரெண்டு தான் இன்றைய செய்தியின் மொத்த சாரம். மொத்த சாரம் என்னன்னா, உங்களுக்குள் இருக்கும் அமைதியிலேயே ஆனந்தமாக வைத்திருங்கள். அது இல்லாமல் தடுமாறி நிலைமாறி போகும் பொழுதெல்லாம் மீண்டும் 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 யோசித்து உண்மை பொருளை பற்றி ஆராய்ச்சியை செய்து எது சரி எது தவறு ஆராய்ச்சி செய்து அந்த நிலைக்கே உங்களை கொண்டு வாருங்கள். இது ரெண்டு தான் சாரமாக கிருஷ்ணன் நமக்கு அளிக்கின்ற செய்தி. இதை செய்தீர்களானாலேயே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வடையும். நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து, இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பத்தி வச்சிருக்கிற கருத்து, இந்த மனித இனத்தை பத்தி வச்சிருக்கிற கருத்து, கடவுளை பத்தி வச்சிருக்கிற கருத்து, இந்த நான்குமே உங்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் இருக்கின்ற அமைதிக்குள்ளும் ஆனந்தத்திற்குள்ளும் தள்ள வேண்டும். அந்த மாதிரியான கருத்துக்களாக வைத்திருந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள். ஆனா இந்த நான்கை பற்றி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் உங்களை திரும்ப திரும்ப துக்கத்துக்குள் தள்ளுமானால் நீங்கள் சாதாரண துக்கத்தில் இருக்கும் மனிதர்கள். மொத்த சாரம் என்னன்னா, எது அறியப்பட வேண்டியதோ அதை அறிந்து எதனால் மனிதன் பரமானந்தம் அடைகிறானோ அப்படின்னா, எந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதனால் மனிதன் தனக்குள்ளேயே இருக்கின்ற ஆனந்தத்தை அடைகிறானோ அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த 4 கருத்து தான் உங்களை சுத்தி இருக்கிற மனித இனத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து. சில நேரத்தில் என்ன பண்றோம், நமக்கு செத்தப்புறம் நரகம் கிடைக்காதுப்பா. காரணம் என்ன, இப்பவே நரகத்தில் வாழ்ந்துட்டோம். சில நேரத்தில் ரொம்ப மோசமான கருத்துக்களை வைத்திருக்கிறோம் நம்மளை சுத்தி இருக்கவங்களை பத்தி. நாம யாருமே உண்மையிலேயே நம்முடைய குடும்பத்தோடோ கணவன் மனைவியோடோ வாழறதில்லை. அவங்கள பத்தி நாம வச்சிருக்கிற கருத்துக்களோடு தான் வாழுகிறோம். அதனாலதான் ஒரே வீட்டில் எல்லாரும் வாழ்ந்தா கூட ஒருத்தர் கண்ணை பார்த்துக்கிறது இல்லை. ஆழ்ந்து பாருங்க, எத்தனை தரம் ஒருத்தர் ஆழமா கண்ணை பார்த்துக்கிறோம் கிடையாது. ஏன்னா அவர்களை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 6 மாசம்தான் கணவனோடு மனைவியோடு வாழறது கல்யாணம் ஆன புதுசுல. அதுக்கப்புறம் என்ன பண்றது, கணவன் மனைவியை பற்றி ஒரு கருத்து வச்சிருவார், இது நமக்கு வந்த சாபம். அந்த அம்மா என்ன பண்ணும், இது நமக்கு கடவுள் கொடுத்த சாபம், ஏதாவது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தோடு தான் வாழுகின்றோம். அதனால உங்களை சுத்தி இருக்கிற மனித சமூகத்தின் மேல வச்சிருக்கிற கருத்து
உலகத்தின் மீது பிரபஞ்சத்தின் மீது வைத்திருக்கிற கருத்து, கடவுள் மீது வைத்திருக்கிற, கடவுளை பற்றி வைத்திருக்கிற கருத்து, உங்களை பற்றி வைத்திருக்கிற கருத்து, இந்த நான்குமே மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் இருக்கின்ற ஆனந்தத்திற்குள் உங்களை கொண்டு வருமாறு இருக்குமானால் நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்கிறீர்கள். ஜீவன் முக்தின்னா இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஜீவன் முக்திக்கான விளக்கம். அப்படி இல்லாமல் இந்த கருத்துக்கள் உங்களை மீண்டும் மீண்டும் துக்கத்திற்குள் எடுத்துச் செல்லுமானால், துக்கத்திற்குள் கொண்டு செல்லுமானால் நாம் பந்த மக்கள், துக்கத்தில் தான் வாழ்வோம். இந்த நான்கு கருத்துக்களும் நம்மை மீண்டும் மீண்டும் அமைதிக்குள் எடுத்துச் செல்லுமானால், ஆனந்தத்திற்குள் எடுத்துச் செல்லுமானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள். அதனால ஒரே ஒரு சின்ன ஹோம்வொர்க் மாதிரி பண்ணுங்க. அடுத்த ஒரு 11 நாட்களுக்கு உங்களை பத்தி, இந்த உலகத்தை பத்தி, இந்த மனித இனத்தை பத்தி, கடவுளை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ண முயற்சி பண்ணுங்க. எழுதி பாருங்கள். நினைத்து பார்ப்பதனால் செய்ய முடியாது, எழுதி பாருங்கள். எத்தனை கெட்ட கருத்துக்கள் வச்சிருக்கீங்க, அதாவது உங்களை துக்கத்தில் ஆழ்த்துற கருத்துக்கள் எத்தனை வச்சிருக்கீங்க, உங்களை அமைதியில் ஆழ்த்துற கருத்துக்கள் எத்தனை வச்சிருக்கீங்க, எழுதி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களை துக்கத்தில் ஆழ்த்துற கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பாருங்க. இது உண்மையிலேயே சரிதானா? கடைந்து பார்த்தீர்களானால் அவை உண்மையிலேயே உங்களுடைய நிஜமான அனுபவம் சார்ந்த சத்திய கருத்துக்களா இருக்காது. உங்கள் மீது மற்றவர்களால் திணிக்கப்பட்ட கருத்துக்களா இருக்கும். சில நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், மக்கள் இந்த நெகட்டிவான நியூஸை படிக்கிறதுக்கே ரொம்ப விரும்புவார்கள். சில பத்திரிகையாளர்கள், சில நிருபர்கள்ட்ட பேசும்போது நான் கேட்பேன், ஏங்கய்யா இவ்வளோ நெகட்டிவ் நியூஸே ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன சாமி பண்றது, ஜனங்க அதுதானே சாமி படிக்கிறார்கள். இப்பவும் பாத்தீங்கன்னா பகவத்கீதை தியான சத் சங்கம்னு நாளைக்கு நியூஸ் வந்தா அதை அப்படியே மேம்போக்கா பார்த்துட்டு விட்டுருவார்கள். தியான சத் சங்கத்தில் சிறு ரகளைன்னு நியூஸ் வந்ததுன்னா பத்தி விடாம படிப்பார்கள். வேற ஒண்ணு வேண்டாம். தியான சத் சங்கம் நிகழ்ந்தது, ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள், நாளைக்கு நியூஸ் வந்ததுன்னா அதை என்ன பண்ணுவோம், சரிப்பா அடுத்த பேஜை புரட்டிடுவோம். தியான சத் சங்கத்தில் சலசலப்பு, உடனே என்ன பண்ணுவோம், வரிவிடாம ஆஹா என்ன நடந்தது. மனித மனம் இல்ல, அவங்க சொல்றார்கள், நாங்க என்ன சாமி பண்றது, அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள், அதைத்தான் படிக்கிறார்கள், அதைத்தான் பார்க்கிறார்கள். உலகம் தெரிந்து கொள்ளாமல் இருங்கள் நான் சொல்ல வரல. ஆனா தொடர்ந்து எதிர்மறையான விஷயங்களையே போட்டீங்கன்னா மனித சமூகத்தை பற்றி உங்களுக்கு தவறான கருத்து வந்துவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கலியுகம் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல, நீங்க வச்சிருக்கிற கருத்து யுகம் தான். உண்மையிலேயே உலகம் சத்தியயுகம். கிருஷ்ணன் வந்த பொழுது அந்த மக்கள் தொகைக்கு எத்தனை அவதார புருஷர்கள் இருந்தார்களோ அதே விகிதாச்சாரத்தில் இன்றும் இன்றைய மக்கள் தொகைக்கு அதே அளவுக்கு தேவையான அளவுக்கு அவதார புருஷர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். இது சத்தியயுகம் தான். கடவுள் உலகத்தை கைவிட்டு விடவில்லை. மீண்டும் மீண்டும் அவருடைய வாக்குறுதியான நான் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்ற செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனா நம்ம கருத்து இல்ல இல்ல, உலகம் கெட்டுருச்சு, இந்த சாமிக்கு உலகம் தெரியாது, அதனால தான் இதெல்லாம் சொல்றாரு, ஏன் சூழ்நிலையில இருந்து பார்த்தாருன்னா தெரியும், உலகம் கெட்டுருச்சு. இந்த கருத்துக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆழமாக்கும் பொழுது உங்களை நீங்களே துக்கத்தில் தள்ளிக்கொள்கிறீர்கள். அதனால வாழ்க்கையில் இது ஒரு விரதம் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களையே படிப்பது, உள்வாங்குவது, ருசிப்பது, ரசிப்பது என்கின்ற செயலை தவிர்த்து விடுங்கள். உலகத்தை பற்றி, மனித இனத்தை பற்றி,
உங்களை பற்றி, கடவுளை பற்றி, இந்த நான்கை பற்றிய கருத்துக்களும் உங்களை அமைதிக்குள்ளும் ஆனந்தத்திற்குள்ளும் செலுத்தும் கருத்துக்களை மட்டும் உள்வாங்குங்கள். அவைகளை மட்டும் ரசியுங்கள், ருசியுங்கள். அவைகளை மட்டும் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கடவுளை பற்றி கூட சில நேரத்தில் தேவையில்லாத பயமான கருத்துக்களை நாம் உருவாக்குறோம். அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த கோயிலில் கொட்டணும், இன்னும் என்னால் கொட்ட முடியல. கடவுள் என்ன பேங்கரா? கட்டாயமாக அவர் வரவு செலவு கணக்கு வச்சுட்டு உட்கார்ந்துட்டல. கவலையே படாதீர்கள். கடவுளை பற்றிய கருத்துக்களை கூட சரியான அன்பும் பக்தியும் சார்ந்த கருத்துக்களை வையுங்கள். நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் உங்களை ஆனந்தமயமாக ஏற்றுக்கொள்கிறார். கடவுளாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், மனித இனமாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இந்த நான்கை பற்றிய சரியான கருத்துக்களை உள்வாங்கி இந்த நான்கை பற்றியும் சரியான கருத்துக்களை வளர்த்து மீண்டும் மீண்டும் உங்களை ஆன்ம ஞானத்திற்குள் நிலைபெறுத்திக் கொள்வதுதான் ஜீவன் முக்த வாழ்க்கை. நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியில இல்லாம டிஸ்டர்ப் ஆகிறப்பெல்லாம் பாருங்க, இந்த 4 சம்பந்தமா ஏதாவது ஒரு கருத்து சரியில்லாத கருத்து உங்ககிட்ட இருக்கும். அதான் பிரச்சனையா இருக்கும். அந்த முள் சிக்கி இருக்கும் உங்க தொண்டையில. அந்த முள்ளை சிக்கி இருக்கிற முள்ளெல்லாம் வெளியில எடுங்க. தொண்டையில் முள் சிக்குவதும் மனதில் தவறான கருத்து சிக்குவதும் ஒண்ணுதான். ரெண்டுமே துக்கத்தை கொடுக்கும். ரெண்டுமே துக்கத்தை கொடுக்கும். அதனால இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி அடுத்த 11 நாளைக்கு செய்யுங்கள். உட்கார்ந்து எப்பெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள அமைதி இல்லாமல் துக்கம் வருகிறதோ அப்பெல்லாம் இந்த நான்கை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற தவறான கருத்துக்களை எழுதி 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 பார்த்து அவை சரியா இல்லையா என்று ஆழ்ந்து 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 விசாரியுங்கள், யோசியுங்கள், சிந்தியுங்கள். சரியான கருத்துக்களோடு நீங்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று பாவனை செய்து பாருங்கள், தியானம் செய்து பாருங்கள். இந்த இரண்டும் உங்களை ஜீவன் முக்தர்களாக்கும். இந்த ஞான கருத்துக்கள் உங்களை ஜீவன் முக்தர்களாக்கும். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்த அனுபூதி உங்கள் எல்லோருக்குள்ளும் மலரும். இந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கி இந்த தியான நுட்பங்களை செய்து பார்த்து இந்த ஆனந்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே வாழுங்கள். நீங்கள் எல்லோரும் இந்த ஞான கருத்துக்களாலும் தியான நுட்பங்களாலும் ஆனந்தத்தாலும் ஜீவன் முக்தர்களாக மாறி ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து நித்யானந்தத்தில் நிலைத்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம்.